கொண்டாடப்படுகிறது. உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. கம்பர் தம்முடைய ராமாயணத்தில் கடவுள் வாழ்த்து பாவான இந்த பாசுரத்தால் உலகத்தையெல்லாம் படைத்து காத்து அளிக்கும் திருமாலை போற்றுகிறார். அவ்வெம்பெருமானே ராமனாக அவதரித்தார். ராமன் அனைத்து குணங்களுக்கும் இருப்பிடம். நல்ல பண்புகளுக்கெல்லாம் ஓர் கொள்கலமாய், எந்த தீமையோ அமங்கலங்களோ அண்டாதவனாய் பெருமான் விளங்குகிறார். ராமனாகவே இருப்பினும் இந்த பூலோகத்தில் பிறக்கும்போது ஏதோ சில இன்னல்களை சந்திக்க வேண்டி உள்ளது. பெருமானுக்கு கர்மங்கள் கிடையாது, அவை தீண்டாது. அதனால் கர்மத்தால் அவன் பிறக்கிறான் என்றோ, தன்னுடைய பாவத்தால் துன்பப்படுகிறான், அவர் செய்திருக்கிற புண்ணியங்களால் இன்பப்படுகிறார் என்பது கிடையாது. ஏனெனில் அவரை பாவ புண்ணியங்களே தீண்டாது, அவை நம்மைத்தான் தீண்டும் பாதிக்கும். பின் எதற்காக பகவானே பூலோகத்தில் பிறந்த போதும் மனைவியை பிரிகிறான், துன்பப்படுகிறான், தொலைக்கிறான், தேடுகிறான்? இவை அத்தனையும் எதற்காக? பல பயன்கள் உண்டு. ஒன்று, யாராக இருப்பினும் பூலோகத்தில் இன்ப துன்பங்கள் மாறி மாறித்தான் வரும். அதை நாம் பொறுத்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். துன்பங்களை தடுக்க இயலாது, ஏதோ ஒரு ரூபத்தில் வரும். இன்பமும் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அதை சமமாக நினைத்து கொள்ள நம் மனதை பழகிக்கொள்ளலாம். சுகதுக்கே சமயகிருத்வா லாபாலாபவ் ஜயா ஜயவ் என்று கண்ணனே கீதையில் உபதேசிக்கிறார். இன்பமோ துன்பமோ, லாபமோ நஷ்டமோ, வெற்றியோ தோல்வியோ, அவற்றை சமமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை நாமே வளர்த்து கொள்ள வேண்டும். இயலாததல்ல, கண்டிப்பாக நம்மால் இயலும். ஒரு கால் வலி, உபாதை, முழந்தாள் வலிக்கிறது, இடுப்பு நொந்து போகிறது. மற்றொரு நாளாக இருந்தால் வைத்தியரிடத்தில் போவோம், வைத்தியம் செய்து கொள்வோம். ஆனால் நம்ம வீட்டிலேயே ஒரு கல்யாண நிகழ்ச்சி இருந்தால் அது முடியும் வரை இந்த வலி எடுப்பது நமக்கு தெரியாது. அப்ப நாமே அந்த இன்பத்தை பொறுத்து கொள்ளுகிறோம், துன்பத்தை பொறுத்து கொள்ளுகிறோம். கல்யாணம்ங்கிற இன்பத்துக்காக கால் வலிங்கிற துன்பத்தை பொறுத்து கொள்ளுகிறோமே. ஆனால் நம்மால் பொறுக்க முடியாதுங்கிறது இல்லை. எப்போது பொறுத்து கொள்வோம்? அதற்குரிய நிர்பந்தம் வரும்போது பொறுத்து கொள்ளுகிறோம். அந்த நிகழ்ச்சி முடிந்து போனால் உடனே மறுபடியும் துன்பம் தலை தூக்குகிறது. பகவான் நமக்கு உபதேசிப்பது, எப்போதும் என் விழாக்கள் உண்டு, பகவானுக்கு உற்சவங்கள் உண்டு. நாம் கோயிலுக்கு செல்வதோ ஏகாதசியோ துவாதசியோ அமாவாசையோ பிரம்மோத்சவமோ தீபாவளியோ கார்த்திகையோ ஏதோ ஒரு வகையில் உற்சவங்கள் வருடம் முழுவதும் உண்டு. அப்ப அதையே கல்யாணமாக எடுத்துக்கொண்டு நம் வலிகளை மறக்க வேணும். பகவானுடைய நிகழ்ச்சிகள், அவனுடைய ஆனந்தமான தருணங்கள், அவற்றை திரும்ப திரும்ப நினைத்தால் கண்டிப்பா வலி போகும். பல பேருக்கு உடல் வலி, சில பேருக்கு மனம் வலிக்கிறது. மனவலியும் தொலைய வேண்டும், உடல் வலியும் தொலைய வேண்டும். என்ன செய்யலாம்? ஏதேதோ சில பொருட்களை சாப்பிட்டால் இந்த வலியெல்லாம் தெரியாமல் பறக்கிறா போலே இருக்கும். ஆனால் அது பக்கவிளைவோடே வாழ்க்கையே நாசமாக்கிவிடும். அப்படி இல்லாமல் எந்த பக்கவிளைவு இல்லாத வாழ்க்கையை உயர்த்தி விடக்கூடிய உயர்ந்த பொருள்தான் பக்தி. அதுதான் ஞானம், அதுதான் வைராக்கியம், அதுதான் பெருமானை அனுபவித்தல். இதை இடையறாது நினைத்து இதிலேயே திளைத்து கொண்டிருந்தால் தன்னடையே மற்ற அத்தனை துன்பங்களும் நீங்கி
இன்பமயமான வாழ்க்கை பெறுகிறோம். நாளைக்கு எத்தனையோ பேருக்கு எத்தனையோ இன்னல்கள் துன்பங்கள் இருக்கலாம். இதை போல பகவானும் பட்டிருக்கிறார். கர்மமே தீண்டாதவரே துன்பப்படுகிறாரே. அப்ப கர்மத்திலேயே ஆழ்ந்து கொண்டிருக்கு நாம துன்பப்படாது இருக்கமா? அதது சிரமம் கொடுத்து தான் தீரும். அதை நாம் தான் மெதுவே பக்குவப்படுத்தி நம் மனத்தினுடைய திண்மையால் மனத்தின் சீர்மையால் இவற்றை சமமாக பாவிக்க வேண்டும். அதுதான் இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய சாரமான கருத்து. ராமனே மால்யவான்ல ஒதுங்கியோ 4 திசைகளிலும் குரங்குகளை அனுப்பிச்சு வச்சோ எவ்வளவு சிரமப்பட்டிருக்கார். இது என்ன அவர் பட வேண்டிய துன்பமா? நாம் பட வேண்டியது. ஆனா அவரும் பட்டிருக்கிறாரேன்னு சொன்னால் நமக்கு ஒரு பாடத்தை புகட்டுவதற்காக, அதற்காகத்தான் படுகிறார். 2வது பயனுண்டு. பெருமான் எப்படி துன்பப்படுகிறார்னால் அது வெறும் அவர் பண்ணியிருக்கிற பாபத்தினாலே துன்பம் இல்லை. ஏன்னா அவருக்கு பாபம் கிடையாது. ஆனாலும் பெருமான் பிறந்ததை நாம் முன்னோடியாக கொள்கிறோம். அதை பார்த்து நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம். எந்த துன்பமுமே அவர் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்துவிட்டால் அப்ப நமக்கு என்ன தோணும்? இது இம்பிராக்டிக்கல் லைஃபா இருக்கும் போல் இருக்கே. ஏன்னா என் வாழ்க்கையில இன்ப துன்பம் மாறி மாறி வருது, இதோ ஒருத்தர் வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே வருகிறது. அப்போ அது எனக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்டாகவே ஆகாது. அந்த வாழ்க்கையை நான் ஒரு ஒப்பீடுக்காக எடுத்துக்கொள்ள கூட மாட்டேன். இப்போ ரொம்ப பெரிய கோட்டீஸ்வரர் இருக்கார், ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வச்சுங்க. நான் ஒரு நாளைக்கு 10 ரூபா சம்பாதிக்கிறேன்னு வச்சுங்க. என் வாழ்க்கையில ஏதானு ஒண்ணுத்தை நான் ஒப்பிட்டு பார்க்கணும்னால் அந்த கோட்டீஸ்வரர் வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்துவேனா, இல்ல 50 ரூபாய் சம்பாதிக்கிறவரோட ஒப்பிட்டு பார்ப்பேனா? கோட்டீஸ்வரர் எனக்கு ஒப்பீடுக்கு ஆளே அல்லர். அது என்னால் இயலாது. அதே போல துன்பமே இல்லாமல் இன்பம் மட்டுமே ராமன் வாழ்க்கையில் இருந்தால் அந்த வாழ்க்கையை நான் ஒரு முன்னோடியாக முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ளவே மாட்டேன். அந்த வாழ்க்கையில துன்பமும் இருக்கணும், இன்பமும் இருக்கணும், பூர்ண வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம வாழ்க்கையை அதை பார்த்து அமைத்துக் கொள்ளுவோம். இல்லைன்னா ஒரு ரோல் மாடலாகவே ராமன் ஆறு எடுத்துக்க மாட்டோம். வர்ஷிப் பண்றது கூட வரமாட்டா. ஏன்னா அவராரோ தெய்வம் நேர இறங்கினார், இன்பமா பட்டார், என் கஷ்டம் அவருக்கு தெரிய போறதா சுவாமி அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம கஷ்டம் அவருக்கு தெரியும், நம்ம நல்லது அவனுக்கு தெரியும். இது புரியணும்னால் அவரும் பிறந்து இன்னல்களை சந்திக்க வேண்டும். ஆனால் இந்த இன்னல்கள் எல்லாம் நிஜம்னு சொல்லலாம். கர்மத்தினால ஏற்பட்ட இன்னல்கள் அல்ல, ஆனா நிஜமான இன்னல்கள். அவரே விரும்பி ஏற்றுக்கொண்டவை. நாம இன்னல்களை விரும்பி ஏத்துக்கல, தானா தள்ள விழுந்திருக்கு கர்மத்தாலே. ஆனா இறைவன் இன்னல்கள் இந்த மக்களுக்கு நான் முன்னுதாரணமா இருக்கணும், அதற்காக நான் இந்த இன்னல்களை பட்டாத்தான் அவனுக்கு புரிஞ்சுப்பான் என்று தானே ஏற்றுக்கொள்கிறாரோ இல்லையோ. இது இச்சையினால ஏற்றது, உண்மையானது. ஆனா தலையில் திணிக்கப்பட்டதல்ல, கர்மத்தினால் வந்ததல்ல, அவரே விரும்பி ஏற்றுக்கொண்டது. இப்படி எத்தனையோ சரித்திரங்களே ஆழ்ந்த கருத்துகள் உண்டு. நாம தான் கதையும் படிக்கணும், அதுல இருக்கக்கூடிய கருத்தையும் தெரிஞ்சுக்கணும். கதையை கொஞ்ச நாய் ரசிக்கணும், கருத்தை நிறைய நாரி யோசித்து யோசித்து நடைமுறைப்படுத்த வேண்டும். தற்போது ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஒரு ஆச்சரியமான சன்னிதானத்தை சேவிக்க போறோம். ஸ்ரீரங்கத்தில் வியாசராஜ மடம், அவருடைய பிருந்தாவனம், அங்கிருக்கும் ஆஞ்சநேயருடைய சன்னதி. ரொம்ப ஆச்சரியமான இடம். பெரும் ராஜகோபுரம், அனைவரும் அண்ணாந்து பார்த்து வியந்து நிற்கும் திருவரங்க ராஜகோபுரம். அங்கிருந்து நேரே அம்மா மண்டபம் நோக்கி போகும் வீதி. அந்த வீதியில் வலதுபுறத்தில் இருப்பது வியாசராஜருடைய மடம். ஸ்ரீரங்கத்தில் பல இடங்களில் வியாசராஜ மடங்கள், மத்வாச்சாரியருடைய ஸ்தானங்கள் உள்ளன. ஏன் பலரும் கர்நாடகத்திலிருந்து மாத்வர்கள் எல்லாம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சுத்தி 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 விழுந்து வணங்குவார்கள். அதுக்குன்னு ஒரு பத்ததி. இப்ப தமிழகத்தில் இருக்கிறவா வணங்குறது ஒரு முறை, அதே ஆந்திரத்திலேருந்து வந்து வணங்குறவர்கள் ஒரு முறை, கர்நாடகத்திலேருந்து வணங்குபவர்கள் ஒரு முறை. மாத்வர்கள் வந்து வணங்கும் போது எத்தனை பிரேமத்தோட பக்தியோட ஓரொரு திசை கோபுர வாசலிலும் நிற்பார்கள், விழுந்து வணங்குவார்கள். அடுத்து உட்கோபுரத்துக்கு போவார்கள், வணங்குவார்கள். கோவில் உள்பிராகாரம் வரைக்கும் போய் ஓரொரு திசையிலும் இருந்து வணங்குவார்கள். அப்ப அந்த பெருமானிடத்துல எத்தனை மதிப்பு பாருங்க. மத்வாச்சாரியர் ஹரிஹி பரதரஹா, ஹரியான எம்பெருமான் திருமால் பரதரன் பரதரன்னு போதித்தார், ஜகத்து முழுக்க பிரச்சாரம் செய்தார். அப்படிப்பட்ட வியாசராஜராலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட எண்ணிறந்த ஹனுமான் கோயில்கள், அதுல ஓர் ஆஞ்சநேயர் இங்கு எழுந்துருளி உள்ளார். ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேசம். இவ்விடத்தில் பல வித்யா தீர்த்தர்கள் எழுந்துருளி உள்ளார்கள்.
6 தீர்த்தர்களுடைய ஸ்தானம். வித்யாசமுத்திர தீர்த்தர், வித்யா ரத்னாகர தீர்த்தர், வித்யா வாரிதி தீர்த்தர், வித்யா பிரசன்ன தீர்த்தர், வித்யா பயோநிதி தீர்த்தர், வித்யா வாசஸ்பதி தீர்த்தர் என்று இப்படி பலரும் இந்த இடத்திலே இருந்து எத்தனையோ உபதேசங்களை பண்ணியிருக்கிறார்கள். அவர்களுடைய சித்திரங்களை எல்லாம் இவ்விடத்தில் தரிசித்துக் கொள்ளுகிறோம். ரொம்ப ஆச்சரியமான கோசாலை. எந்த இடத்திலையும் பசுமாட்டு சாலையை சேவிச்சோம்னாலே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். கோ சம்ரக்ஷணம் பண்றது ஓரொரு சனாதன தர்மிக்கும் முக்கியமான கடமை. எங்கும் எதிலும் மாடுகளை துன்பப்படுத்துவதோ, பால் கறப்பதற்காக ஊசி போடுவதோ, கூட்டமாக ஓரிடத்தில் அடைத்து நிறுத்தி வைப்பதோ, இது எதுவுமே செய்வது கூடாது, தவிர்க்கப்பட வேண்டும். நாம் அறிந்து எங்கேயும் ஈற்று மாறின மாடு, இனிமே கன்று போடாத மாடு, பால் கொடுக்காத மாடு, இவையெல்லாம் கொல்லப்பட்டாலோ இவையெல்லாம் விற்கப்பட்டாலோ அவசியம் தடுக்க வேண்டும். அதை முடிந்த அளவு நாம் வைத்து பராமரிக்க வேண்டும். கோசாலை கருகிலே துளசி மாடம். துளசி மாதா பெருமானுடைய அழகான தேவிமார்களில், பிரியமான தேவிமார்களில் ரொம்ப முக்கியமானவள். பகவானுக்கு நாம பூஜை பண்றோம்னாலே துளசி கொண்டுதான் அர்ச்சனை. புஷ்பம் கிடைக்காட்டா கூட பரவாயில்ல, எனக்கு மறுக்கொழுந்து கிடைக்கல, தவனம் கிடைக்கல, மல்லி கிடைக்கல, இருக்கட்டும், துளசி கிடைக்க வேண்டும். கேசவ பிரியானவளுக்கு திருநாமம். துளசி மாடத்தையும் கோசாலையும் சேவித்து கொண்டோம். இனிமேல் அடுத்த நாள் ஆஞ்சநேய சுவாமியை சேவிக்கலாம். ரொம்ப முக்கியமான மடம் இது. பெரிய இடம், நிறைய பிரவச்சனங்கள், பஜனைகள், இது முதலான எத்தனையோ நடக்கக்கூடிய இடம். அந்த ஆஞ்சநேயர் அருளோட இப்ப நாம பார்க்க வேண்டியது 51வது சர்க்கம். ஸ்வயம் பிரபாவனுடைய குகைக்குள் ஆஞ்சநேயர் முதலானோர் நுழைந்தார்கள். வெகு நாள் தேடினார்கள். இதனாலேயே சுக்ரீவன் கொடுத்த 1 மாச கெடு வெகு விரைவில் முடிந்து போயிட்டு. எதுக்கு உள்ள வந்திருக்கோங்கிறது தெரியல. தவ உருவத்தில் இருக்கும் பெண்மணியை கண்டார்கள். அவள் இடத்துல பேசித்தான் இதை ஏங்கறத தெரிஞ்சுட்டாகணும். பயத்து முழுக்க பசி. யாரான ஏதானு உண்ண கொடுப்பார்களா என்று வேற குரங்குகளுக்கு ஏக்கம். இத்யுக்த்வா ஹனுமான் தத்ர சீர கிருஷ்ணாஜினாம்பராம் அப்ரவீத்தாம் மகாபாகாம் தாபசீம் தர்மச்சாரிணீம் இதம் பிரவிஷ்டா சஹசா பிலம் திமிர சம்பிருதம் க்ஷுத் பிபாசா பரிஸ்ராந்தாக பரிகின்னாச்ச சர்வசா. நாங்க அங்கும் ஆரையோ தேடிட்டு இருந்தோம், உணவு கிடைக்கல, ரொம்ப சிரமப்பட்டு போயிருக்கோம். இங்க ஏதானும் பழங்கனிகள் கிடைக்குமா, ஏதானும் வேறு மூலிகை கிடைக்குமா என்று பார்த்துட்டு தான் உள்ள வந்தோம். அப்ப ஹனுமான் மேல கேட்கிறார், காஞ்சனானிச்ச பத்மானி ஜாதானி விமலே ஜலே. இந்த தண்ணீரில் பொன்மயமான தாமரைகள் இருக்கே, எங்க பார்த்தாலும் பூத்து குலுங்குகிறதே, இது ஒன்னும் மனித இடத்தை போலவே இல்லையே, தேவர்கள் நிர்மாணித்தா போல இருக்கிறதே, இது ஏது? ஏவமுக்தா ஹனுமதா தாபசி தர்மச்சாரிணி. அப்ப அந்த தவ வேடத்தில் இருக்கிற பெண்மணி பேசுகிறாள். மயன் என்று தேவச்சச்சன் இருந்தான். விஸ்வகர்மான்னு சொல்றோம், அதே போல மயன்னு சொல்றோம். விஸ்வகர்மா எப்படி தெய்வங்களுக்கெல்லாம் தேவர்களுக்கு தச்சனோ, அதே போல அசுரர்களுக்கெல்லாம் மயன் தச்சன். அப்படித்தான் நிர்மாணிக்கப்பட்டது. இது ரொம்ப பெரியோர்கள் நிர்மாணித்தது. புரா தானவ முக்கியானாம் விஸ்வகர்மா பபுவஹ ஏனேதம் காஞ்சனம் திவ்யம். விஸ்வகர்மாதான் இந்த பொன்மயமான இடத்தை படைத்திருக்கிறார். சது வருஷ சஹசிராணி தபஸ்தத்வா மஹத்வனே. இந்த பெரும் காட்டில் விஸ்வகர்மா 1000 ஆண்டுகள் தவம் புரிந்தார். அவரால் ஏற்படுத்தப்பட்டதான் நீர்நிலை குகை, இந்த இத்தனை அழகும். அப்ப நடந்த ஒன்று இது. இதஞ்ச பிரம்மணாதத்தே ஹேமாயை வனமுத்தபம். ஹேமா என்று ஒரு பெண். அந்த பெண்ணினிடத்தில் அவன் காதல் கொண்டான். அது கண்டு பொறுக்க மாட்டாத இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் அவனை அடித்தான். தம் அப்சரசி ஹேமாயாம் சக்தம் தானவ புங்கவன். தானவனான விஸ்வகர்மா அப்சர பெண் ஹேமாவிடத்தில் காதல் கொள்ள அது பொறுக்காத இந்திரன் அவனை அடிக்க அவன் ஓடியே போனான். அப்புறம் பிரம்மாதான் இந்த இடத்தை ஹேமாவுக்கென்னே கொடுத்தார். அவள் இப்போது இங்கு இல்லை. நான் ஹேமாவுக்கு உயிர் தோழி, நான் தான் பார்த்து வருகிறேன். நான் மேரு சாவர்ணி என்பவருடைய மகள். ஆகவே நான் இங்கு இருக்கிறேன். சரி, நீங்கள் வந்த காரணத்தை சொல்லுங்கள். எங்கெங்கோ தேடிக்கொண்டேன் என்கிறீர்களே, யாரை தேடி வந்தீர்கள்? ஏன் பசி? வெளியில ஒன்னும் தாகத்துக்கும் பசிக்கும் உணவு கிடைக்கலையா? நீங்கள் உள்ள வந்த காரணம் என்ன? ஹனுமான் முதலான வானரங்களை பார்த்து சொல்லுகிறாள், இங்கு உள்ள வந்தவர்கள் யாரும் வெளியே போனதில்லை, நீங்கள் உள்ள வந்து விட்டீர்கள். காரணத்தை கூறுங்கள். என்ன காரணம் சொல்கிறார்னு கேட்போம். ஒரு அறிவிப்பு.
டிசம்பர் மாதம் 7, 8, 9 ஆகிய தேதிகளில் பெங்களூரில் உபன்யாசம். இடம் தயானந்தா சாகர் காலேஜ்